மதிமுக முதன்மை செயலாளர் பதவியை ராஜினாமா செய்யும் முடிவை திரும்ப பெற்றார் துரை வைகோ. துரை வைகோ மல்லை சத்யா இடையே சமாதானம் ஏற்பட்டதால் முடிவு என தகவல். பழைய கசப்புகளை மறந்து துரை வைகோவும் மல்லை சத்யாவும் கட்சிப் பணியை தொடர வேண்டும். மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவுறுத்தல் என தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இனி அடிக்கடி தமிழ்நாடு வருவார் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியை ஆட்சியில் அமர வைப்பது அமித்ஷாவின் பொறுப்பு எனவும் திண்டுக்கல் விழாவில் பேச்சு. கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் உதகை கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். திற்பரப்பு அருவியிலும் குவிந்து உற்சாக குளியல். உதகை அரசு ரோஜா பூங்காவில் அலைமோதும் கூட்டம். ஒலிபெருக்கி மூலம் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுரைகளை வழங்கிய வனத்துறை ஊழியர்கள். தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள முல்லைப் பெரியாறு தடுப்பணையில் குவிந்த கிராம மக்கள். கோடை வெப்பத்தை தணிக்க உற்சாக குளியல். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழப்பு. அருந்து கிடந்த மின்கம்பி மீது தெரியாமல் கால் வைத்ததால் விபரீதம். சென்னை ஆலந்தூரில் அமைச்சர் தாமு அன்பரசன் ஹெல்மெட் வழங்கிய நிகழ்வால் போக்குவரத்து நெரிசல். வாகன ஓட்டிகள் கடும் அவதி. வாணியம்பாடி அருகே கிரேன் மூலமாக தூக்கிய போது தவறி விழுந்த தோல் தொழிற்சாலை இயந்திரம். சுமை தூக்கும் தொழிலாளி உயிரிழந்த சோகம். மூன்று நாள் டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் ஆளுநர் RN ரவி. உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்வது குறித்து டெல்லியில் ஆலோசனை நடத்தியதாக தகவல். காங்கிரஸ் கட்சி மீது புலனாய்வு அமைப்புகளை மத்திய அரசு ஏவுவது அருவருக்கத்தக்க அரசியல். திமுக பொருளாளர் TR பாலு கண்டனம். பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த அமைச்சர் பொன்முடி பதவி விலக வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். திமுகவை மட்டுமே வீசிக்க நம்பியிருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் என திருமாவளவன் பேச்சு. திமுக கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கருத்து கூறுவதால் அவதூறு பரப்பப்படுவதாக வீசிக்க நிர்வாகிகள் மத்தியில் முகநூலில் உரை. திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம், அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும், அது ஒன்றும் பெரிய கம்பசித்திரமில்லை. தமிழ்நாட்டில் ஒரு வார காலத்துக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. ஈஸ்டர் பண்டிகையையொட்டி நாகை வேளாங்கண்ணி ஆலயத்தில் ஏராளமானோர் வழிபாடு. கடற்கரையில் குடும்பத்துடன் நீராடி மகிழ்ச்சி. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை கைது செய்ய இன்டர்போல் உதவியை நாடும் வங்கதேச போலீஸ். ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்க வேண்டும் என கோரிக்கை.
பிளே ஆஃப் வாய்ப்பு கனவை தக்க வைத்துக் கொள்ளப் போவது யார்? சென்னை மற்றும் மும்பை அணிகள் இன்று இரவு 7:30 மணிக்கு வான்கடேவில் பல பரீட்சை. மதிமுக முதன்மை செயலாளர் பதவியை ராஜினாமா செய்யும் முடிவை திரும்ப பெற்றார் துரை வைகோ. துரை வைகோ மல்லை சத்யா இடையே சமாதானம் ஏற்பட்டதால் முடிவு என தகவல். பழைய கசப்புகளை மறந்து துரை வைகோவும் மல்லை சத்யாவும் கட்சி பணியை தொடர வேண்டும். மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவுறுத்தல் என தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இனி அடிக்கடி தமிழ்நாடு வருவார் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியை ஆட்சியில் அமர வைப்பது அமித்ஷாவின் பொறுப்பு எனவும் திண்டுக்கல் விழாவில் பேச்சு. கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் உதகை கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். திற்பரப்பு அருவியிலும் குவிந்து உற்சாக குளியல். உதகை அரசு ரோஜா பூங்காவில் அலைமோதும் கூட்டம். ஒலிபெருக்கி மூலம் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுரைகளை வழங்கிய வனத்துறை ஊழியர்கள். தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள முல்லைப் பெரியாறு தடுப்பணையில் குவிந்த கிராம மக்கள். கோடை வெப்பத்தை தணிக்க உற்சாக குளியல். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழப்பு. அருந்து கிடந்த மின்கம்பி மீது தெரியாமல் கால் வைத்ததால் விபரீதம். சென்னை ஆலந்தூரில் அமைச்சர் தாமு அன்பரசன் ஹெல்மெட் வழங்கிய நிகழ்வால் போக்குவரத்து நெரிசல். வாகன ஓட்டிகள் கடும் அவதி. வாணியம்பாடி அருகே கிரேன் மூலமாக தூக்கிய போது தவறி விழுந்த தோல் தொழிற்சாலை இயந்திரம். சுமை தூக்கும் தொழிலாளி உயிரிழந்த சோகம். மூன்று நாள் டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் ஆளுநர் RN ரவி. உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்வது குறித்து டெல்லியில் ஆலோசனை நடத்தியதாக தகவல். காங்கிரஸ் கட்சி மீது புலனாய்வு அமைப்புகளை மத்திய அரசு ஏவுவது அருவருக்கத்தக்க அரசியல். திமுக பொருளாளர் TR பாலு கண்டனம். பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த அமைச்சர் பொன்முடி பதவி விலக வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். திமுகவை மட்டுமே வீசிக்க நம்பியிருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் என திருமாவளவன் பேச்சு. திமுக கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கருத்து கூறுவதால் அவதூறு பரப்பப்படுவதாக வீசிக்க நிர்வாகிகள் மத்தியில் முகநூலில் உரை. திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம், அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும், அது ஒன்றும் பெரிய கம்பசித்திரமில்லை. தமிழ்நாட்டில் ஒரு வார காலத்துக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. ஈஸ்டர் பண்டிகையையொட்டி நாகை வேளாங்கண்ணி ஆலயத்தில் ஏராளமானோர் வழிபாடு. கடற்கரையில் குடும்பத்துடன் நீராடி மகிழ்ச்சி.
முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை கைது செய்ய இன்டர்போல் உதவியை நாடும் வங்கதேச போலீஸ். ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்க வேண்டும் என கோரிக்கை. பிளே ஆஃப் வாய்ப்பு கனவை தக்க வைத்துக் கொள்ளப் போவது யார்? சென்னை மற்றும் மும்பை அணிகள் இன்று இரவு 7:30 மணிக்கு வான்கடேவில் பல பரீட்சை.